யாரோ ஒருவர் இந்த சத்தத்தை கேட்கலாம். இல்லை என்றால் என்னுடைய பிள்ளை எதற்காக இந்த பூமிக்கு வந்தான், அவனை எல்லாரும் வெறுக்கிறார்களே, நிறைய பேர் ஆகாது என்று தள்ளுகிறார்களே. ஆனால் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், ஆகாது என்று தள்ளின கல்லை மனிதர்கள் சாதாரணமான இடத்திற்கு பயன்படுத்தலாம். ஆனால் நீங்களும் நானும் ஆராதிக்கிற கர்த்தர் ஆகாது என்று தள்ளின கல்லை தலைக்கல்லாய் மாற்றுவார். நீங்க கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். யாராவது ஒருவர் ஆகாது என்று தள்ளினதை ஒரு முக்கியமானதாய் மாற்றுவார்களா? கண்டிப்பாக மாற்ற மாட்டார்கள். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நான் மாற்றுவேன். அது அநேகருடைய கண்களுக்கு ஆச்சரியமாயிருக்கும். யாராவது வந்து சத்தத்தை கேட்கிற உங்களை ஆகாது என்று தள்ளினார்களா? உங்களை பயன்படுத்துவது கர்த்தருக்கு லேசான காரியம். வேதத்திலே இரங்கங்களிலே ஆயிரக்கணக்கான ஜனங்கள் கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தார்கள். இவர்களுக்கு செய்கிற கர்த்தர் இன்று உங்களுக்கும் எனக்கும் வாக்கு கொடுக்கிறார். ஆகாது என்று தள்ளின கல் தலைக்கல்லாய் மாறும். ஆகாது என்று தள்ளின உங்கள் பிள்ளை, ஆகாது என்று தள்ளின உங்கள் மகன், ஆகாது என்று தள்ளின உங்கள் வேலை, ஆகாது என்று தள்ளப்பட்ட எதுவாயிருந்தாலும் கர்த்தர் சொல்லுகிறார், சீக்கிரமாய் நான் அங்கீகரித்து எல்லாருக்கும் மேலாக அதை உயர்த்துவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். தகப்பனே, இன்றைக்கு கொடுத்த இந்த வார்த்தையின்படி ஆகாது என்று தள்ளின கல்லை நீர் மாற்றுகிறதற்கு வல்லவர். இந்த வார்த்தை நடக்கணும். நிறைய பேர் சாட்சி சொல்லணும். ஐயோ, என்னை வேண்டாம் என்று ஒதுக்கினார்கள், நான் ஒரு தனிப்பட்ட இடத்திலே ஒதுங்கினேன். ஆனால் கர்த்தர் இன்றைக்கு எல்லாருக்கும் முன்பாகவும் என்னை வெளிச்சமாய் வைத்திருக்கிறார் என்று உம்முடைய பிள்ளைகள் சாட்சி சொல்லுவார்களாக. ஆண்டவரே, ஆகாது என்று தள்ளி மனதிலே எத்தனை பிள்ளைகள் வேதனையோடு இருக்கிறார்களோ அத்தனை பேருக்கும் ஒரு வழி திறக்கட்டும் சுவாமி. சாதாரணமான கல்லை பயன்படுத்தினீரே, கோலை பயன்படுத்தினீரே, கல்வி அறிவில்லாதவர்களை பயன்படுத்தினீரே, என்னுடைய பிள்ளைகளை அந்த தள்ளப்பட்ட ஜனங்களுக்கு முன்பாய் மூளைக்கு தலைக்கல்லாய் மாற்றுவீராக. என்னுடைய பிள்ளைகளை மனதார நான் ஆசீர்வதிக்கிறேன். உம்முடைய கிருபை தாங்கட்டும். இந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபம் ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.